திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். குட்டாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். எட்டாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன பொழுதும் தொட்டாதென் வயிற்றிலகம்படியே உடலோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் நடிகை கெடில விராட்டான துரையம்மானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் இறைவனும் ஐந்தும், அதாவது இந்த இறைவனின் சிருஷ்டியில் நிறைய விஷயங்கள் ஐந்தின் மடங்காக இருப்பதை பார்ப்போம். அதாவது பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மாறி வருது. உண்மையா நாங்கள் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்றும் படிக்கலாம். அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்ப இந்த பஞ்சபூதங்களின் குணங்களை பார்ப்போம். இந்த நிலம் 5 வகை பண்புகளை உடையதான். எப்படி? அதுக்கு சுவையும் இருக்குது, ஒளியும் இருக்குது, ஊறுமிசு இருக்குது, ஓசை இருக்குது, நிறைய தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரை என்ற சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் இதுல இருந்துதான் இந்த நிலம் இந்த இப்ப தோன்றிய முறைப்படி பார்த்தா தன்மாத்திரையிலிருந்து தான் நிலம் தோன்றியது என்று படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த நிலத்துக்கு 5 வகை பண்புகள் இருக்குது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம். அது மாதிரி 2வதாகிய இந்த நீருக்கு 4 வகை பண்புகள் இருக்குது. அதான் நாங்கள் கணக்க திருவாசகத்திலையும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லாரும் பாராய் ஐந்தாய் மலர்ந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிறைந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் என்று படிச்சுக்கிறோம். அப்ப அந்த பண்புகளை தான் நீங்க சொல்லுது. நீர் 4 வகை பண்புகளையுடையது, சுவை, ஒளி, ஊறு, ஓசை. அப்ப நெருப்பு 3 வகை பண்புகளை உடையது, ஒளி, ஊறு, ஓசை. ஆகாயம் ஒரு பண்புகளையுடையது, அதாவது ஓசையை மாத்திரம் ஆகாயம் கொண்டிருக்கிறது. பிறகு காற்று 2ஆகுது, ஊரையும் ஓசை. இந்த ஓசையையும் அங்க காற்றுவுக்கு வரைக்குள்ள ஓசை குறைஞ்சும் ஊறுதான் கூடியும் நிற்கும். அது மாதிரி நெருப்பில இந்த ஓசையும் ஊறுவும் குறைந்து ஒளி ஓங்கி நிற்கும். அதாவது நீரில சுவைதானே இருக்குது. அப்ப சுவை ஓங்கி ஒளியும் ஊறும் ஓசையும் குறைந்து இருக்கும், முக்குணங்கள் மாதிரி. அது மாதிரி நிலத்திலையும் நிலவென்ன நாட்டத்தை உடையது. அங்க சுவையும் ஒளியும் ஊறும் ஓசையும் குறைந்து மற்ற நாட்டம் மேலோங்கி நிற்கும். அப்ப அந்த வித்தியாசத்தை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப இப்ப அடுத்த பஞ்சபூத தலங்கள் தனாவாசியுங்க. பஞ்சபூத தலங்கள்: நிலம் திருவாரூர், நீர் திருவானைக்கா, நெருப்பு திருவண்ணாமலை, காற்று திருக்காலத்தி, ஆகாயம் திருத்தில்லையோ சிதம்பரம். அப்ப திருவாரூர் நிலம் என்று சொன்னா அங்க அது திருவாரூர். ஏன் அந்த நிலம் திருவாரூர், அங்க சிவபெருமான் நடந்த இடம். பறவையாருக்காக சிவபெருமான் 2 தடவை நடந்த இடம். அப்ப அங்க நிலத்துக்குரிய அங்க பெரிய ஒரு பஞ்சபூத தலங்களில நிலத்துக்குரிய தலமண்டா திருவானைக்கா. நிலத்துக்குரிய பஞ்சபூத தலமண்டா திருவாரூர். நீர் என்று சொன்னால் அங்க அது திருவானைக்காதான் நீருக்கு. அது மாதிரி நெருப்பு எல்லாருக்கும் தெரியும். தீயண்டா திருவண்ணாமலை. காற்று வாயுலிங்கம், அது திருக்காலத்தி. அங்கதான் கண்ணப்ப நாயனார் முத்தி அந்த அவர் அற்புதம் நடந்த இடம். ஆகாயம் எல்லாருக்கும் தெரியும், சிதம்பர ரகசியம். ஆகாயத்தை காட்டுற வேண்டாம், அது ஆகாயம் திருத்தில்லை சிதம்பரம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப பஞ்சலிங்க சேத்திரங்கள்ண்டா இப்ப முத்தி லிங்கம் கேதாரலிங்கத்தையும், வரலிங்கம் நேபாளத்தில் இருக்கிறதையும், போகலிங்கம் சிருங்கேரியிலையும், ஏகலிங்கம் காஞ்சியிலையும், மோட்சலிங்கம் சிதம்பரத்திலையும் சொல்றோம். அது மாதிரி இப்ப பஞ்ச வனஸ்தலங்கள் தானா படியுங்க. பஞ்சவனஸ்தலங்கள்:
அல்லது பஞ்ச வனத்தலங்கள்னு கூறலாம். முல்லை வனம் திருக்கருகாவூர், பாதிரி வனமண்டா அவளிவல் நல்லூர். மூன்றாவது வன்னிவனம் அல்லது வன்னிவலம் அராதை பெரும்பாளி. பூளை வனம் என்றது திரு இரும் பூனை. வில்வ வனம் என்றது திருக்கொள்ளப்பூர். அவளி வண்ணல்லூர். அது மாதிரி பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்கள் இலந்தை காடு என்று சொல்றது திருவெண்பாக்கம். மூங்கில் காடு அது வனங்கள். அப்ப மூங்கில் காடு என்று சொல்றது திருப்பாசூர், ஈக்காடு திருவேப்பூர், ஆலங்காடு திருவாலங்காடு, கற்பைக்காடு என்றது திருவிற்குடி. அடுத்தது பஞ்ச சபைகளை படியுங்கதனா. பஞ்ச சபைகள் முதலாவது திருவாலங்காடு இரத்தின சபை, சிதம்பரம் பொன் சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை. இந்த திருவாலங்காட்டுல தான் காரைக்கால் அம்மையார் இரத்தின சபையில அவர் ஆடினது. அவர் அந்த கைலாயத்துக்கு போய்கொண்டிருக்க அவ தலையால நடந்து அவ கைலாயத்துக்கு போய் கொண்டிருக்கிற இடையில சிவபெருமான் அவ சொல்லுவா கைலாயம் போக முடியாது, திருவாலங்காட்டுல சந்திப்போம்ண்டா. அங்க போக அவ அந்த அந்த இதுகள் பாடல்களை பாட அவர் ஆடினதா அந்த சபை இரத்தின சபை. சிதம்பரம் பொன் சபை எல்லாருக்கும் தெரியும். அத கனக சபை. அவங்க இது அம்பாளுக்கும் அவங்களுக்கும் இது யாரு இது ஆடுறதுன்னு சொல்லிதான் அந்த இது அதுதான் அது. இது இவங்க காலால தலையால நடந்து போவாங்க. ஏன்னா இது அவ்வளவு பேரு அவ்வளோ இவங்கெல்லாம் முனிவர்கள்லாம் இங்க நடந்தது. இதுல தலை வைக்க கூடாதுன்னு காலை வச்சுட்டு நடந்து போவாங்க, தலையால நடந்து போவாங்க இந்த அம்மா இந்த இடத்துல இந்த ஊர்ல. அப்படித்தான் சொன்னேன் நான். தலையால் நடப்பாங்க. ஆனா இது திருநடனம் இவங்களுக்காக காட்டினது இல்ல. திருநடனம் ரெண்டு பேருமே நீ யாரு இது ஆடுவாங்கன்னு போது சிவபெருமான் ஆடினதுதான் இரத்தின சபை ஆடினதுதான். ஆனா இவங்களுக்காக ஆடினது இல்ல. இது அம்பாளுக்கும் அவங்களுக்கும் இது அவர் ஆடினது. பிறகு அங்க அம்மன் மூர்க்கமா இருந்தவ, கொஞ்சம் மறக்கிற எல்லாரையும் வருத்தி கொண்டு அந்த அம்மன் இருந்தவ, அந்த கோயில் அம்மன் திருவாலி அம்மன். அப்ப அவர் அந்த ஆணவத்தை அவ கன பேருக்கு அவ அரக்கர்களை இதண்டா. அப்ப அவைகள் போய் முறையிடத்தான் சிவபெருமான் ஆடி அந்த ஊர்த்தவ தாண்டவம் ஆடி. அப்ப அங்க அதுல நான் அந்த சந்தர்ப்பத்தை சொல்ல வரே இல்லை. இந்த திருவாலங்காடு என்றது எதை என்று சொல்ல வந்தேன் நான். எதை இந்த திருவாலங்காடு நாங்கள் இப்ப 11ஆம் திருமுறையில நல்ல வடிவா படிச்சேன் நாங்க. அப்ப அந்த திருவாலங்காட்டுக்கு வான்னு சொல்லி அவர் அம்மைய கூப்பிட்டு அங்க அவ பாட அவர் ஆடினவர். நீங்கள் சொன்னது சரி. ஆனா நான் அந்த அந்த நினைவுபடுத்தினான். நாங்கள் 11ஆம் திருமுறையில அத இதா படிச்ச நாங்கள் தனக்கு ஞாபகம் இருக்குதோ. அதுதான். ஆனால் இரத்தின சபை என்றது திருவாலங்காட்டுல உள்ள சபை என்றதைத்தான் நான் சுருக்கமா சொன்னேன் நான். நீங்கள் சொன்னது சரி. அந்த அம்மனும் அவரும் ஆடி காதுல இருக்க காலால தன் காதுல இருக்க இது பண்ணுவாரு. அவர் விளக்கமா சொல்லணும். நீங்க காலாலே என்றது அந்த ஊர்த்தவ தாண்டமாடி அம்மனால அந்த ஊர்த்தவ தாண்டம் காலை உயர்த்தி மேலே அம்மன் ஆட முடியாமல் அதோட அவர் ஆடிக்கொண்டிருக்கும் போது அவற்றை தோடு கலண்டு விழ காலாலே எடுத்து திருப்பி பூட்டினவர் அந்த காதுல. அப்படி ஏன் அதை ஆடினவர் என்றா அம்மனை தோக்கடிக்க. அவவும் சமனா நல்லா ஆடிக்கொண்டிருந்தவா. ஆனா காலை இந்த நடனத்தை ஆட முடியாமல் போயிட்டது ஒரு அவவால. அதால அவர் வென்று பிறகு அந்த கோயில்ல சிவபெருமான் தான் அந்த கோயில்ல வீட்டிருக்கிற மாதிரியும் ஒரு கதை உண்டு. அது சரி. அப்ப சிதம்பரம் பொன் சபை அது எல்லாருக்கும் தெரியும். இந்த சிதம்பரத்துலதான் கனக சபை என்ற ஒரு சபையும், அது சமஸ்கிருதத்துல கனக சபை என்று சொல்றது. கனகம் தமிழ்ல பொன் சபை. மதுரை வெள்ளி சபை. மதுரையில ஆடின இந்த வெள்ளி சபை எங்க யாருக்காக ஆடினவர்ண்டா வியாக்கிரவாதி
ாகவும் பதஞ்சலிக்காகவும் நடனமாடி, ஏனென்றா அவையல் சொல்லுவினம் சிவருமாண்ட நடனத்தை பார்க்க அவையல் மதுரையில சுந்தரேஸ்வரருக்கும் தடாதகை பாட்டிய தடாதகை பிராட்டியாருக்கு நடந்த திருமண வைபவத்துல எல்லாரும் சாப்பிட பதஞ்சலியும் வியாக்கிரவாதம் சாப்பிட மாட்டினோம். அப்ப அவைகளை சாப்பிட அழைக்க அவ சொல்லுவினோம், சிவன் நடனம் பார்க்காம நாங்க சாப்பிட மாட்டோம், அதுபடியா நாங்கள் தில்லையம்பலம் போய்த்தான் சாப்பிடுவோம் என்று சொல்லத்தான் சேருமான் நான் இங்கேயே ஆடுறேன்னு அங்க ஆடிய நடனம் அங்க வெள்ளி சபையில. அப்ப அப்படி திருநெல்வேலியில தாமிர சபை என்ற அந்த சபை இருக்கு. திருக்குற்றாலத்துல சித்திர சபை அண்டு இருக்குது. அதுகளுக்குரிய ஆடின நடனங்களும் சிறப்பு பெயர் பெற்றது. 5 முகங்கள். தனாபடிங்கோ. 5 முகங்கள் ஈசானம் மேல் நோக்கி, தற்புரிடம் கிழக்கு நோக்கி, அகோரம் தெற்கு நோக்கி, வாமதேவம் வடக்கு நோக்கி, சத்யோசானம் மேற்கு நோக்கி. இதை சொல்றது இறைவன் 5 முகங்கள். இந்த இந்த இது இந்த ஈசான முகம் மாத்திரம் மேல நோக்கி நிற்கும், மற்றது எல்லாம் 4 பக்கத்துக்கு நிற்கும். இந்த 5 முகங்களுக்கு எத்தனை ஆகமங்களை படைத்தார் இறைவன்? 28 ஆகமங்களை படைத்தவர். இந்த 4 முகங்களுக்கு நன்னாங்கு 16 ஆகவும், இந்த ஈசானம் அது கூடுது மேல் நோக்கி அவர் படைக்க ஒவ்வொன்றுக்கும் ஏதோ 4 போட்டு ஏதோ அதுல சரியான ஒரு விளக்கம் நான் மறந்து போனேன், படிச்ச ஞாபகம் ஒன்று இருக்கு. ராஜலட்சுமிக்கு தெரியுமா? ராஜலட்சுமி. அப்ப இந்த சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தற்புருடம் இந்த 28 ஆகமங்களை இந்த 5 முகங்களாலும் அவர் படைத்தது நாங்கள் எழுதி வச்சுக்கிறோம். நான் பார்த்து சொல்றேன். இப்ப 5 தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். பிறகு இந்த 5 தாண்டவங்கள் தான் அங்க இந்த தாண்டவம் 5 சபைகள்ல ஆடின தாண்டவங்களா வருகுது. எது? காளிகா தாண்டவம், சந்தியா தாண்டவம், திரிபுர தாண்டவம், மூர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவமா வருகுது. பிறகு இனி தனாவாசிங்க சிவமூர்த்தங்கள். சிவமூர்த்தங்கள் சிவரூபங்கள் சொல்றது, சிவவேஷங்கள் சொல்றது. பைரவர் வக்ரமூர்த்தி, தட்சணாமூர்த்தி தட்சணாமூர்த்தி, தட்சணாமூர்த்தி வடிவம் கொண்டு வந்தவர் இறைவன். என்ன யாருக்கு? ஆளாள மரலுங்கள் 8 பேருக்கு உபதேசம். அந்த 8 பேரை நாங்க விடியப்படுத்த நாங்கள் திருநந்தி தேவர், சனகர், சனந்தனர், சனாகதனர், சனத்குமாரர், அவரோட பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலர். அந்த 8 பேருக்கும் அட்டமா சித்திகளை அருளுவதற்கு அவற்றை முத்திரை வடிவங்காண்டி மௌனமா இரு என்று சொல்லி அந்த உபதேசத்தில அவர் தட்சணாமூர்த்தி வடிவம் கொண்டு வந்தவர். பிச்சாடனர், வசீகர். பிச்சாடனர் அங்க வந்தவர் முனிவர்களின் ஆணவத்தை அடக்குவதற்காக பிச்சாடன். நடராஜர் ஆனந்தமூர்த்தி. நடராஜர் நான் படிச்சதுல நான் வாசிச்சேன்னா இவருங்கட திருநாளை போவார் இருக்கிறார் எல்லாம் அவருக்காகத்தான் அந்த நடராஜர் வடிவம் கொண்டு ஆனந்தமூர்த்தியா வந்தாருன்னு இந்த நடராஜர் பெயர் வச்சதே திருநாளை போவார் வந்தது. அது என்னண்டு எந்த அளவுக்கு உண்மைன்றது நாங்கள் யார்கிட்டையும் கேட்டறியணும். அப்ப சோமாஸ்கந்தர் கருணாமூர்த்தி. சோமாஸ்கந்தர் அவர் பல நாயன்மார்களுக்கு பல விதங்கள்ல சோமாஸ்கந்தர் சிவனும் உமையும் முருகனை நடுவில் இருத்தி வார அந்த வடிவம் தான் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி என்று நாங்க பல இடத்துல படிச்சிருக்கிறோம். தனாவாசியுங்க மிச்சது. ஆவின் பசிவின் அமிர்தங்கள் 5: பால், தயிர், நெய், கோமியம், சாணா. கோசலம், கோமியம் என்று சொல்றது. இதத்தான் சொல்றது என்ன? பஞ்சகவ்யங்கள் என்று சொல்றது. பால், தயிர், நெய், கோமளம், கோமியம், கோஸ்மியம், கோசலம் என்று சொல்றது. அதுல இது 5 கலைகள்: நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்தியாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதகலை. அப்ப இது
நாங்கள் எங்க படிக்கிறோம் என்று சொன்னால் எங்கட இதுல அத்துவாக்கள்ல சொல்லுலகம் பொருளுலகம் என்று இருக்குது. சொல்லுலகத்துல மந்திரம் பதம் வண்ணம் அது சொல்லுலகம், அது சுத்தமாயிலிருந்து தோன்றியது. இந்த கலை பஞ்சகலைகள் அண்டு இருக்குது. அது இந்த பொருளுலகமாய புவனம் தத்துவம் கலை, அந்த பஞ்சகலை அதுகள். அப்ப அந்த கலை, ஆனால் நாங்கள் அங்க இந்த கலை, அதாவது வித்தியாதத்துவத்துல காலம் நியதி கலை தத்துவம் ரெண்டு பேர். அப்ப அந்த கலையில இருந்து தான் இந்த நிவர்த்தி கலைகள் தோன்றினது. ஆனா இந்த மற்றதுகளில் இந்த கலைக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்குது. இது இந்த சுத்தமாயில இருந்துதான் இந்த நிவர்த்திகளை பிரதிட்ட அதுகளும் ஒரு விசேஷமா அதுல சொல்லப்படுகிறது. நாங்கள் அதை ஆழமா படிக்க வேணும். அதுவும் ஒன்று இருக்குது. அடுத்ததை படிங்க. பஞ்சவில்வம். பஞ்சவில்வம் முதலாவது நொச்சி, விழா, வில்வம், கிழுவை, மாவிலங்கம். அப்ப பஞ்சவில்வம் என்று நொச்சியையும் வச்சு கும்பிடலாம். அந்த விழான்றது என்ன, விளாம்பழத்தின் இல்லையோ, விளாத்தியிலேயாத்தான் இருக்கும். அது வில்வம் இல்ல, விளாத்தியிலையும் வில்வமில்லையும். வில்வத்திலே 5 இலையில 5 பக்கம் வரும், விளாத்தியில 3 வாரம். அப்ப மாவிலங்கு கிழுவை விளங்குது. மாவிலங்கம் என்ன? மாவிலங்கன்னு ஒரு சாதி இருக்குது. அந்த உள்ளுக்குள்ள தேய்ச்சி போட்டு அந்த டிஷ்யூ போட்டு ஊதுறவ அந்த கொட்டை மாவிலங்க. விழாவை போலதான் சின்ன சின்ன குட்டி காயல் இருக்கு. என்ன தெரியாது. 5 நிறங்கள். இப்ப இந்த 5 எங்கட இறைவன் 5 முகங்களுக்கும் 5 நிறம் இருக்குது. இது ஈசானம் மேல் நோக்கி பளிங்கு நிறமாம், தற்புருடம் கிழக்கு நோக்கி பொன்னிறமாம், அகோரம் தெற்கு நோக்கி கருமை நிறம், வாமதேவம் வடக்கு நோக்கி சிவப்பு நிறம், சத்தியோசாதம் மேற்கு நோக்கி வெண்மை நிறம். அது ஒரு புது விஷயமா எனக்கு நல்லா இருக்கு. அது மாதிரி படியுங்க. பஞ்சோபசாரம். பஞ்சோபசாரம் சந்தனமிடல், மலர் தூவி அர்ச்சித்தல், தூபமிடுதல், தீபமிடல், அமுதூட்டல் என்று நிறைய இறைவனுக்கு அந்த பஞ்சோபசாரம் செய்யறவ வச்சு கும்பிடுறது. சந்தனம்ன்றது தூபம் ஏத்துறது, பின்ன தூபமிடல், மலர் தூவல், தூபமிடல், தீபமிடல், அமுதூட்டல், கடைசியா நிவேதனம். என்ன நிவேதனம் செய்தல் என்று சொல்றது. அப்ப நல்ல விஷயங்கள் 5 விதமான விடயங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்கவுடன். 5 இறைவனும் 5 என்ற தலையங்கத்துல படிச்சிருக்கோம்.